எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், இந்திய அரசாங்கம் செய்வது சரிதானா? சில தினங்களுக்கு முன்னாடி காஷ்மீர்ல பஹல்காம் அந்த பகுதியில் 4 தீவிரவாதிகள் இந்திய மக்களை ஒரு 26 பேரை கொண்டுட்டாங்க. கொடூரமான முறையில் கொண்டுட்டாங்க. மனைவிமார்கள் முன்னாடி அவங்க கணவரை கொண்டிருக்காங்க, பசங்களுக்கு முன்னாடி அவங்க அப்பாவை கொண்டிருக்காங்க. ஓகேவா? இது வந்து இந்தியாவையே ஆட வச்சிச்சு. இதுக்கு இந்தியா பதிலடி கொடுக்குது அப்படின்ற பேர்ல நிறைய விஷயங்களை பண்றாங்க. ஒன்று, இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி. அது ஹிமாலயஸ்லேருந்து வரக்கூடிய நதி. அதில் 6 நதிகள் வருது. 3 நதிகள் இந்தியாவுக்கு, 3 நதிகள் வந்து பாகிஸ்தானுக்கு. அந்த தண்ணியில் 80% பாகிஸ்தானுக்கு தரணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1947 நேற்று வரைக்கும், அதாவது இந்த பிரச்சனை நடக்கிற வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு தான் இருந்தோம். இப்போ அதை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு நிறுத்தியிருக்கோம். அப்படின்னா இனிமே பாகிஸ்தானோட வாழ்வாதாரம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. ஏன்னா அவங்களும் ஒரு அக்ரிகல்ச்சரல் கண்ட்ரி தான், அதில் தான் அதிகமான வருமானம் வருது. அதை இந்திய அரசாங்கம் நிறுத்தியிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்மளுடைய பார்டர் இருக்குல்ல, அந்த பார்டரில் நானும் வரமாட்டேன், நீங்களும் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி இது வச்சிருக்காங்க. அது மாதிரி இந்தியாவை கடந்து அவங்க ஃப்ளைட் போகக்கூடாது. இனிமேல் போகணும்னா அப்படியே கீழே ஸ்ரீலங்கா வழியாக வந்து இந்தியன் ஓஷன் வழியாக போய் வேறு நாட்டுக்கு போகணும். அது எத்தனை கிலோமீட்டர் சுற்றி போகணுமா சுற்றி போங்க, அது உங்கள் தலையெழுத்து அப்படின்னு பண்ணிட்டாங்க. ஓகேவா? அப்போ இந்தியாவிலேருந்து தானியங்கள்லாம் போயிட்டு இருந்த ஏற்றுமதியை மொத்தமாக நிறுத்திட்டாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட பாகிஸ்தானுக்கு தேவையான மருந்துகள் 30% 40% மருந்துகள் இந்தியாவிலிருந்து தான் போகுது. அதையும் டோட்டலாக நிறுத்திட்டாங்க. ஓகே, அது லேட்டஸ்டாக வந்து இந்த லெட்டர் கரஸ்பாண்டன்ஸ்லாம் இருக்குல்ல, கொரியர் இதெல்லாம் வந்து போகும் இல்லையா, இதையும் டோட்டலாக நிறுத்திட்டாங்க. இப்படி எல்லா வழியிலையும் அவங்கள சோக் பண்ணிட்டாங்க பாகிஸ்தான். இப்போ கேள்வி என்னென்னா, ஒரு 4 தீவிரவாதிகள் பண்ண பிரச்சனைனால ஒரு 26 பேர் கொண்டுட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக மொத்த பாகிஸ்தான் ஜனத்தொகையும் கஷ்டப்படுறது கரெக்டா? தீவிரவாதிகளை கண்டுபிடிச்சு கொண்டுடுங்க. இப்போ தீவிரவாதிகள் இந்த 4 பேருமே காஷ்மீரில் இருக்க காட்டுக்குள்ளே போயிட்டாங்க. இனியும் 10 நாளாக தேடிட்டு இருக்காங்க. இனியும் அவங்களுக்கு கிடைக்கல. அவங்களோட கொண்டுடுங்க. அவங்க தானே பண்ணாங்க, அவனை கொண்டுடுங்க. அதோட முடிச்சில்ல பிரச்சனை அப்படின்னு பார்க்க சொல்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்திய அரசாங்கம் பண்ணுறது சரியா, அந்த ஆங்கிளில் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம எப்படி பார்க்குறாங்க, மேலோட்டமாக பார்க்குறவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, ஒரு 26 பேர் செத்துட்டாங்க, இப்படி தான் பார்க்குறாங்க. 26 பேர் செத்ததுக்கு நீங்கள் அந்த நாட்டை பழி வாங்குவீங்களா? ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துட்டே வந்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்துருக்காங்க வெவ்வேறு காலகட்டங்களில் இந்த டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டினால. அங்கேருந்து வரக்கூடிய டெரரிஸ்ட்டு நம்ம நாட்டு மக்களை கொண்டுட்டே இருப்பாங்க. நம்ம அந்த டெரரிஸ்ட்டை மட்டும் சாவச்சுட்டே இருப்போம். ஆனால் அங்கேருந்து ஏற்படுத்தி பண்ணுறாங்க, உற்பத்தி பண்ணுறாங்கல்ல, அதை ஆரம்பித்து வைக்கிறாங்க, அவங்கள நம்ம ஒன்றும் பண்ண மாட்டோம். இப்படியே இருந்தால் என்ன ஆகும்? எப்போ தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்? இப்போது இந்திய கவர்மெண்ட் பண்ணியிருக்கிறது இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இப்போ இனி ஒரு வாட்டி அங்கே வந்து ஒரு டெரரிஸ்ட் வந்தால் அவங்க நாட்டுக்கு என்னென்னலாம் பாதிப்பு வரும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் நான் தண்ணியில் நீரின்றி அமையாது உலகு அப்படின்றது ஒரு வாக்கு கரெக்டா? மனிதனால சாப்பிடாம ஒரு வாரம் இருக்கலாம், 10 நாள் இருக்கலாம். தண்ணி குடிக்காம எவ்வளோ நாள் இருக்க முடியும் இல்லையா? வாழ்வாதாரமே தண்ணி தான். ஆக்சுவலாக இப்போ வந்து அப்படியே தடுத்துலாம் நிறுத்த முடியாது. கரை புரண்டு ஓடுற நதியை வந்து நீங்கள் அப்படியே நிறுத்த முடியாது. ஆனால் பக்கத்தில் டேம் கட்டி நீங்கள் வந்து சேனலைஸ் பண்ணி விடலாம். அதுக்கு கொஞ்சம் வருஷங்கள் ஆகும். ஆனால் அது வந்து சோக் பண்ணிடும். இதை எப்படி பார்க்கணும், இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பேர் கலெக்டிவ் கர்மா அப்படின்னு பேர். அப்படின்னா என்ன? பாகிஸ்தானில் இருக்கிற எல்லாருமே தீவிரவாதிகளான கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. ஒரு பர்சன்டேஜ் மக்கள் வந்து ஆக்டிவ் டெரரிசம் பண்ணுறாங்க, சில பேர் ஆதரிக்கிறாங்க. அப்போ அந்த மக்கள் இருக்காங்கல்ல, அதை கண்மூடி பார்த்துட்டு என்னால் என்ன பண்ண முடியும், நான் அந்த ஊரில் தான் இருக்கேன், என்னால் ஒன்றும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு சும்மா இருந்துடுறாங்க இல்லையா? அப்போது அவங்க கிட்டத்தட்ட அதை ஆதரிக்கிற மாதிரி அர்த்தத்தில் வருது. இவங்க என்ன பண்ணும், மக்கள் அவங்க இதெல்லாம் தட்டி கேட்குற மாதிரி இருக்கிற ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டு அந்த பிரதம மந்திரி வந்து அந்த நாட்டை சரி பண்ணணும். அதுக்கான முயற்சி எடுக்கணும்.
அந்த மக்கள் எடுக்காதனால ஆக்சுவலாக இவங்களே அதை தப்பெல்லாம் பண்ணுறதில்ல. அப்படின்னா என்னன்னா, இவங்க அதை தீவிரவாதம் பண்ணுறதில்ல, இவங்க வந்து இந்த நாட்டுக்குள்ளுக்கு பாம்பு வைக்கிறதுலாம் கிடையாது. ஆனால் அந்த நாட்டிலேருந்து வெளியே வராங்க பார்த்தீங்களா, அவங்க வர்றதுக்கு இவங்க ஒரு மாதிரி மறைமுகமான காரணம். அப்படின்னா என்ன, என் முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி தப்பு நடக்குது, நான் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பேன், ஆனால் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், நான் தப்பு பண்ணல அப்படின்னா அது வந்து தப்பிக்கிறதுக்கான வழி கிடையாது. இந்த கலெக்டிவ் கர்மா அந்த நாட்டையே பாதிக்கும். இன்னைக்கு ரொம்ப நல்லவர்னு வச்சுக்கலாம், இது சுத்தமாக ஆதரிக்கிறவர் கிடையாது. ஆனாலும் நீங்கள் அந்த ஊரில் தான் இருக்கீங்க அப்படின்னா இந்த ட்ராமா வந்து உங்களை கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு ஒரு விலைவாசி வந்து ஒரு பொருளோட விலை 50 ரூபா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ விலைவாசி 100 ரூபா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு காரணம் வந்து அங்கே இருக்கிற சூழ்நிலை தான் வச்சுக்கோங்களேன். நீங்கள் ரியலாகவே ஒழுக்கமானவர், நல்லவர், எல்லாருக்கும் நல்லதே பண்ணுறவர்னா உங்களுடைய வருமானம் வந்து 150 ரூபா கிட்ட வந்தாலும் வாங்கிக்கிற அளவுக்கு இருக்கும் ட்ராமாவில். தப்புன்னு சொல்கிறவங்களுக்கு அது கிடைக்கும். இப்போ தமிழ்நாட்டில் வரும், நான் தமிழ்நாட்டில் தான் இருக்கேன், சென்னையில் இருக்கேன். இங்கே இருக்கிற அரசாங்கம் அவங்களோட மெயின் வருமானம் என்ன தெரியுமா, சாராயம் தான். அப்படி இங்க இருக்கிற நிறைய தாய்மார்களோட தாலி அறுத்தது அவங்க தான். ஓகே, நிறைய குடும்பத்துல இளம் விதவைகள் இருக்கிறதும் தமிழ்நாட்டில் தான். அப்போ இங்க ஓட்டு போட்டாங்கல்ல இவங்க ஜெயிச்சு வர்றதுக்கு, அவங்க வீட்டுல சில பேர் வீட்டுல வந்து சாராயம் குடிக்கவே மாட்டாங்களா இருக்கும். ஆனா இவங்க மறைமுகமா நிறைய வீட்டுல தாய்மார்களுடைய கணவர்கள் இறக்கிறதுக்கு காரணமா இருக்கிறதுக்கு ஆனா ஒரு கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுத்ததுல இவங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு. இதுதான் கலெக்டிவ் கர்மான்றோம். அந்த கவர்மெண்ட் பண்ற தப்பெல்லாம் அதனால வரக்கூடிய விளைவுகள் பாருங்களேன், கரண்ட் பில்லு ஏற்றிட்டாங்க, வீட்டு வரி ஏற்றிட்டாங்க, எல்லாத்துலேயும் விலைவாசி கூட்டி விட்டுட்டாங்க. இதே நம்ம அனுபவிக்கிறோம். அந்த தப்பு பண்றதுல மறைமுகமா நம்ம ஒரு காரணமா இருந்திருக்கோம். எப்படி, ஒன்று அவங்க ஜெயிச்சு வர்றதுக்காக ஓட்டு போட்டிருக்கோம், இல்லை எதிராளியை ஜெயிக்க விடாம பார்த்துருந்துருக்கோம், இல்லை அவங்களுக்காக எதுவும் பண்ணாமல் இருந்துட்டோம். ஓட்டு போடும்போது வீட்டில் உட்காந்துன்னு ஓட்டு போடாமல் உட்காந்துட்டோம். எனக்கு என்ன இருக்கு, ராம ஆண்டானா ராவண ஆண்டானா இருந்துட்டோம். அதனால நம்ம அனுபவிக்கிறோம். இது பேர் கலெக்டிவ் கர்மா. நிறைய பேருக்கு இது புரியவே மாட்டேங்குது. நான் பண்ண பாவத்துக்கு நான் துக்கம் அனுபவிக்கிறேன், இது கார்மிக் அக்கௌண்ட் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த விஷயத்தில் இது இந்த மாதிரி டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி, இந்த மாதிரி தப்பான ஆக்டிவிட்டிலாம் பண்ணுறவங்களுக்கு இடையில நம்ம மாட்டிக்கு தவிக்கிறதுக்கு காரணம் வந்து அது பேர் கலெக்டிவ் கர்மா. அந்த ஊரில் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறது 7 கோடி பேர் காமிச்சுங்களேன், இதில் எலெக்ஷனை ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறவங்க தான் ஜெயிக்க வைக்கிறாங்க. நீங்கள் ஓட்டு போட்டிங்க போடலை, ஆனால் அந்த சிஸ்டமில் இருக்கீங்கல்ல, அதோட இது நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் வேடிக்கையெல்லாம் பார்க்கக்கூடாது. அட்லீஸ்ட் பாருங்க, நம்ம கண்ணு முன்னாடி தப்பு நடந்துன்னு வச்சுக்கலாம், சட்டத்தை நம்ம கையில் எடுக்கக்கூடாது. சட்டம் அதுதான் சொல்லுது, ராஜயோகத்தில் பரமாத்மாவை தான் சொல்கிறார், நீங்களா சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது அப்படின்றார். அப்போ தப்பு நடந்தா என்ன பண்ணும்? தப்பு நடந்தா என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்கன்னா, இங்கே சட்டத்தில் என்ன, நீங்கள் நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு இருக்கிறது வந்து ஹையஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஒன்று இருக்குது, ஈபிகோ, ஈஸ்வரன் பீனல் கோடுன்னு ஒன்று இருக்குது. அந்த ஈஸ்வரன் கிட்ட இதை சொல்லிடணும், இந்த மாதிரி தப்பு நடக்குதுப்பா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை பார்த்துக்கணும். நம்ம வந்து எண்ணம் சொல் செயல் மூலமாக யாரையும் காயப்படுத்தக்கூடாது. நம்ம ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழணும். ஓகே, உலகத்தில் என்ன நடந்தாலும் சரி, ஓகேவா, நம்ம ஒழுக்கமாக இருக்கணும். தப்புன்னு சொல்லணும், கரெக்டுன்னு சொல்லணும். சரியா? ஸோ இப்போ இந்த கவர்மெண்ட் பண்றது என்னுடைய பார்வையில் 100க்கு 150% கரெக்ட். ஏன்னா அடுத்த ஒரு தாக்குதல் அவங்க பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா, ஒரு 4 பேர் அனுப்பிச்சு இப்படி பண்ணதுக்கே வந்து தண்ணியை தரல, ஏற்றுமதி இறக்குமதி நிறுத்திட்டாங்க, வான்வெளியை பயன்படுத்த விட மாட்டாங்க, மருந்து தர மாட்டாங்க, எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டாங்க, அடுத்தது என்னதான் பண்ண மாட்டாங்க அப்படின்னு யோசிப்பாங்க. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் ரெடியாக இருக்குது, ஆர்மி ரெடியாக இருக்குது இல்லையா, இந்தியாவோட முப்படையும் ரெடியாக இருக்குது தாக்குறதுக்காக. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் தாக்கலை. பாகிஸ்தானோட நிலவரம் எப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரம் 10 நாளுக்கு தான் அவங்ககிட்ட காசே இருக்குது குழப்பம் நடத்துறதுக்கு. அவங்களுடைய அரசியல் இந்த ஆர்மி சீஃபுக்கு வந்து அக்டோபரோட காலகட்டம் முடியுது, அவர் ரிட்டையர் ஆக வேண்டிய டைம். அடுத்த 5 வருஷம் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கு அவர் என்ன பிளான் பண்ணாருன்னா, இந்தியாவில் ஒரு பிரச்சனை, இந்தியா நம்மளை அடிக்க வருது, இந்தியா பாகிஸ்தானை காப்பாற்றணும், நான் தான் இருக்கேன்னு ஒரு இமேஜை காட்டணும். அது காட்டுறதுக்கு இந்த ஒரு நிகழ்ச்சி ஏற்படுத்தி பண்ணியிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. ஆனால் அது வந்து அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கு. இப்போ பொதுமக்களே அவர் அடித்து விரட்டுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி, பாகிஸ்தானில் இருக்க மக்களே. இப்போ பாகிஸ்தானே 4 துண்டா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்களேன், தப்பு பண்ணுறவனுடைய நிலைமை இப்படி தான். அவன் பாகிஸ்தான்காரன் காஷ்மீர் வேணும், இந்தியாவை பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. இப்போ காஷ்மீரை பீஸாக உடைய போகுது, பலூச்சிஸ்தான் உடைய போகுது, சைபர்
பக்துன்வா அப்படி அந்த பேர் கூட எனக்கு வர ஆயிலே கூட வர மாட்டேங்குது. அது சிந்து பஞ்சாப் அப்படின்னு சொல்லி 4 பிரிய தான் போகுது. இன்னைக்கா நாளைக்கான்றது தான் கேள்வி. சரியா? ஸோ இது கலெக்டிவ் கர்மா என்ற பார்வையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கரெக்டாக தெரியும். சரியா? இல்லைன்னா நம்ம இந்த ஒரு இன்சிடென்ட் மட்டும் பார்த்துட்டு பார்த்தோம்னா இந்திய கவர்மெண்ட் பண்ணுறதெல்லாம் தப்பு மாதிரி தெரியும். ஒரு தீவிரவாதி பண்ற நாடுக்கும் இது தெரிஞ்சுக்கணும். இப்படி பண்ணா உலகம் ஃபுல்லா நமக்கு கெட்ட பேரு. அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுறான் பாகிஸ்தான். இப்போ இந்திய வானிலை கிடைக்காதனால அவனுக்கு வந்து ஒரு பிளைன் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு கண்ணாமுன்னான்னு செலவு பண்ண வேண்டியிருக்கு. மருந்து வரல. இப்போ 30-40% நம்ம தான் கொடுக்கணும். இவனுக்கு மருந்து ஊர்லேருந்து கிடைக்கும், வெளிநாட்டிலேருந்து கிடைக்கும். ஆனால் இந்தியாவில் வாங்கினதை விட ஜாஸ்தியாக தான் கொடுத்து வாங்க வேண்டியதானமா இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இனிமே ஒரு தீவிரவாத இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக பண்ணணும்னா அந்த நாடு யோசிப்பாங்க, இல்லை தீவிரவாதிகளே யோசிப்பாங்க. அதுக்காக இந்திய கவர்மெண்ட் பண்ணுறது இதெல்லாம் கரெக்டு அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட புரிதல். வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எது நினைச்சாலும் அதுக்கு காரண காரியத்தோட கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நம்மளும் தெரிஞ்சு புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஒரு தகவல். நம்ம ராஜயோகத்தில் இந்த வாணிஜிஸ்ட்டு அதில் வந்து இந்த கன்னடம், இங்கிலீஷ், ஹிந்தி அதுவும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து நம்மளுடைய டிவைன் கனெக்ஷன்ஸ் வெப்சைட்டில் போய்ட்டு ரிசோர்ஸஸ் கீழே போய்ட்டு வாணிஜிஸ்ட் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் அந்த லிங்க்கில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்ச லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.